இன்றைக்கி மீண்டும் வந்து ஒரு செஞ்சிக்கோட்டைக்கு பள்ளி குழந்தைகளோட ஒரு பயணம். ஒரு 200 குழந்தைகள் வந்திருக்காங்க. மேல்மலையனூர்லேருந்து கங்கா வித்யாலயா அப்படின்ற ஸ்கூல்லேருந்து. அவங்களுக்கு வந்து செஞ்சிக்கோட்டையோட வரலாறு அங்கே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்றத இந்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். ஆனந்த கோன் அப்படின்ற ஒரு சிற்றரசர் கட்டியிருக்காரு, சரிங்களா? அது பேர் தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள மொத்தம் வந்து 3 அறைகள் இருக்கும். ஒவ்வொன்றுத்தையும் ஒரு விதமான தானியங்களை கொண்டுவாங்க. இது அடுத்த முறை 6 கடை என்ன சொல்லுவாங்க, இதை தர்பார் மண்டபம். இதே மாதிரி இங்கே ஒரு மண்டபம் இருந்திருக்கு. இது கிட்டத்தட்ட வந்து 11 அடுக்கு உயரத்தில் இருந்திருக்கு. இது பேர் வந்து ராய மகால் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கிருஷ்ணகிரி கோட்டை, ராணி கோட்டைன்னு சொல்லுவாங்க. இது சங்கரகிரி கோட்டை. இதில் வந்து கோடு கோட்டை மாதிரி காட்டிருக்காங்கல்ல, இதுதான் வந்து மதுசூர். நீங்கள் அடுத்த முறை உங்கள் பள்ளி மாணவர்களை செஞ்சிக்கோட்டைக்கு கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா பிஃபோராக எங்ககிட்ட சொல்லிவிடுங்க. நான் வேணால் என்னுடைய நம்பர் கீழே தரேன், சரிங்களா? நீங்கள் வந்துட்டு சொல்லாதீங்க. நீங்கள் சொல்கிற நேரம் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். வெளியே ஏதாவது ஊரில் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வர பள்ளி குழந்தைங்கள்கிட்ட பரிமாறிக்கிறோம். இதற்கு எதுவுமே சார்ஜ் வாங்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த அடையாளத்துக்கு நன்றி கடனாக இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம்.